ஸோ நேற்று ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ண முடியாமல் போயிருச்சு. இன்னைக்கு மிச்சம் இதை பார்த்துட்டு செட் 5 கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ணிடலாம். டே 9 டே 9 இன்னைக்கு 5 வார்த்தை இல்லை, 4 வார்த்தை தான் முடிஞ்சு இந்த செட்டு 5. ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை வெண்டெட்டா. வென் DETTA. வெண்டெட்டா அப்படிங்கிறது ப்ரொலாங்டு சீரீஸ் ஆஃப் ரிவெஞ்ச்ஃபுல் ஆக்ட்ஸ். ரொம்ப நாளா மனசுல இருக்கிற அந்த வெஞ்சன்ஸ். வெஞ்சன்ஸ் தான் ஆக்சுவலி. வெண்டெட்டா வெஞ்சன்ஸ். ப்ரொலாங்ட் சீரீஸ் ஆஃப் ரிவெஞ்ச்ஃபுல் ஆக்ட்ஸ். ரொம்ப நாளா மனசுல இருக்கக்கூடிய அந்த வன்மம்னால நடக்கக்கூடிய விஷயம். இதை வெஞ்சன்ஸ்னே எழுதிருவோம். வெண்டட்டா வெஞ்சன்ஸ் அப்படின்ட்டு. இல்ல ஞாபகம் வரலையா, வேணாண்டான்னு ஒருத்தன் சொல்லி நம்ம காலில் விழுற வரைக்கும் அவனுக்கு ஒரு பெரிய அந்த ரிவெஞ்சை நம்ம திருப்பி அவனுக்கு ஒரு செயல்ல கொடுக்கணும்னு நினைக்கிறது. வேணாண்டா அப்படின்னு சும்மா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ இதை வேற என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, ரிட்டாலியேஷன், ரிட்டாலியேஷன், ரீட்ரிபியூஷன், ரிட்டாலியேஷன், ரீட்ரிபியூஷன், பேபேக். இது எல்லாருமே தெரியும். பேபேக், ரிட்டாலியேஷன், ரீட்ரிபியூஷன். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது பார்த்துருவோம், மறக்காம இருக்கும். இட் வாஸ் அ vicious act of retaliation. இப்போ விஷியஸ்னா என்னன்னு தெரியலையே அப்படின்னா, நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். விஷியஸ், வயலண்ட். நம்ம ரிவைஸ் பண்ணும்போது இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத அங்க நான் நோட் பண்ணுவேன். ஸோ விஷியஸ், வயலண்ட் முன்னாடி படிச்சிருக்கோம். இனி ரிவிஷன்ல பார்ப்போம். இப்போ ரிட்டாலியேஷன் அப்படிங்கிறது அந்த பழிவாங்கிற குணத்தினால நடந்த ஒரு வயலண்டான செயல்பாடு இது அப்படின்னு சொல்றது. இட் வாஸ் அ விஷியஸ் ஆக்ட் ஆஃப் ரிட்டாலியேஷன். இப்போ இந்த ஒக்கே படிக்கலைன்னா இது நமக்கு புரியுமா? புரியவே புரியாது. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நமக்கு ஆர்சியில கேட்டிருக்கான். விஷியஸ்னா என்ன, ரிட்டாலியேஷன்னா என்ன, மீனிங் போடு அப்படின்னா தெரியாது. விட்டுருப்போம், இல்லை தப்பா போட்டிருப்போம். ஸோ இதுதான் ஒக்கே படிக்கணும்னு ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. சாரி, ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, ரீட்ரிபியூஷனுக்கு. ஸோ ரீட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அதே தான், பழி வாங்குறது தான். பட் இதுக்கு வேற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன். த வில்லேஜஸ் பிலீவ்ட் இன் ரீட்ரிபியூஷன். அந்த கிராமவாசிகள் ரீட்ரிபியூஷன் நம்பினாங்களாம். என்ன அப்படின்னா, திங்கிங் தட் those who harmed others, மற்றவனை கஷ்டப்படுத்தினவங்க, those who harmed others should face consequences. மற்றவங்களை கஷ்டப்படுத்தினவன் கண்டிப்பா அதுக்கான பலனை அனுபவிப்பான். அவன் பண்ணதுக்கு அவனோட கர்மா ஒரு பதிலடி கொடுக்கும். கிட்டத்தட்ட ரீட்ரிபியூஷன்ங்கிறது பே பேக், பதிலடி அதானே. ஸோ இந்த யூனிவர்ஸ் அது 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 பார்த்துக்கும். மனுஷன் இது பண்ணா பழி வாங்குறதுன்னு சொல்றாங்க. ஒரு யூனிவர்ஸே பண்றான் அப்படின்னா அதை ஒரு கர்மா அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதை அந்த மக்கள் நம்புனாங்க. ரீட்ரிபியூஷன் நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் புக்ல கிடையாது. நான் சும்மா எனக்கு ஞாபகம் இருக்கணும்னு சென்டென்ஸ் தேடுறனால ஒரு இதுவா இருக்கும்ல காலையில இந்த மாதிரிலாம் பார்க்க. அதுக்காக நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி பார்க்க பார்க்க நமக்கு தோணும். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ். ப்ரொப்ரிட்டி. ப்ரொப்ரிட்டி ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் ஸ்பெல்லிங் வரும். ப்ரொப்ரிட்ரி, ப்ரொப்ரிட்டி. கிட்டத்தட்ட இந்த ப்ரொப்ரியேட்டர் சொல்லுவோம்ல, ப்ராப்ரியேட்டர், ஓனர், ஓனர்ஷிப். அந்த வார்த்தையும் நாங்கள் சைடில் எழுதணும். இதுக்கு மீனிங்கை பார்த்துட்டு எழுதலாம். ஸோ ப்ரொப்ரிட்டி என்னதுன்னா மரியாதை, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம நடந்துக்கிறது, பிஹேவியர், ரெஸ்பெக்டபிள் பிஹேவியர், ரெஸ்பெக்ட்ஃபுல் பிஹேவியர், மரியாதையான நம்மளுடைய நடத்தைன்னு சொல்லலாம். டெக்கோரம், எட்டிக்ட், மேனர், கர்டசி எல்லாமே. அது எழுதணுமா நம்ம? சரி எழுதிக்குவோம். டெக்கோரம், எட்டிக்விட்,
etiquette, TTE, courtesy. ஸோ இதெல்லாம் வந்து சினானிம்ஸ். அப்போ ஆன்டனிம்ஸ்ல சரியா மரியாதையா நடந்துக்கிறது, நேர்மையா நடந்துக்காம இருக்கிறது, இம்மொராலிட்டி, impropriety. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்போசிட். ஸோ இந்த ப்ரொப்ரியேட்டரி வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ப்ரொப்ரியேட்டர்னு சொல்லுவோம்ல, வேற கலர்ல எழுதிடுறேன். சேம் ஸ்பெல்லிங் தான். ப்ரொப்ரியேட்டர்னா என்னது? ஓனர். ஸோ ஓனரா நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்பெக்டா நடந்துக்கணும். அப்பதான் நமக்கும் ரெஸ்பெக்ட் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். மறந்தாலும் நம்ம இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணா எழுதிருக்கோம். He always behaved with the utmost அப்படின்னா மேக்சிமம் propriety. அவன் மேக்சிமம் எல்லாத்துட்டையும் மரியாதையா தான் அவனோட பிஹேவியர் வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ரொப்ரிட்டிங்கிறது அந்த பிஹேவியரை குறிக்கும், மரியாதையான பிஹேவியர் அப்படிங்கிறத குறிக்கும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. At some stage of life, propriety must supersede. எதுக்கு இதை எழுதுறேன்னா நம்ம முன்னாடி படிச்ச வார்த்தைகள் வருது அதுக்காக. கன்வீனியன்ஸ். ஒரு பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல ப்ரொப்ரிட்டிங்கிறது வந்து நம்மளோட கன்வீனியன்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும். சூப்பர்சீட் அப்படின்னா சப்ளண்ட்னு பார்த்துருப்போம். சப்ளண்ட்டுக்கு ஒரு சென்டென்ஸ் வச்சு நம்ம படிச்சிருப்போம். பிரிண்டட் புக்ஸ் வந்து வில் சூன் பி சப்ளான்டட் பை இ புக்ஸ் அப்படின்னு. இந்த இது மேலே வரும்போது நான் வந்து ஹைலைட் பண்ணுவேன். சப்ளண்ட் அப்படிங்கிறது என்னது? ரீப்ளேஸ். சப்ளண்ட்னா தான் சூப்பர் சீட், ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து இப்போ நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஏஜ், ஒரு மேரேஜ் அப்படின்னா அப்பயும் நான் ஜாலியாகவே இருப்பேன்லாம் இருக்க முடியாது. என் கன்வீனியன்ட்டுக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்னு. அந்த இடத்துல நம்மளோட ரெஸ்பெக்ட்ஃபுல் பிஹேவியர் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். நம்ம கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். ஸோ வந்து அதுதான் ப்ரொப்ரேட்டிங்கிறது நம்மளோட அந்த பிஹேவியர். அது ஒரு பாயிண்ட்ல இருந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க 2 வார்த்தையுமே வந்துச்சு நம்ம படிச்ச ஓகே. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் நிறைய இன்னைக்கு எடுத்துட்டு வந்தேன். ஸோ ரீகன்சைல், CONCILE, ரீகன்சைல்னா என்னது? திருப்பியும் சேர்ந்துக்கிறது, ஃப்ரெண்ட் ஆகிறது. ரீயுனைட், ரீகன்சைல்னா இந்த ரீயுனைட். இப்போ சினானிம்ஸ்ல வந்துட்டு ஹார்மனைஸ், இன்னும் இதுல வந்து ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு, அதை நான் சொல்லிடுறேன். கன்சிலியேட். இப்போ ரீகன்சைல்னா இப்போ ஆப்போசிட்ல கன்சைலா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் முதல்ல. அப்போ இல்லை, கன்சிலியேட் அப்படிங்கிறதே வந்துட்டு அந்த சமரசமா இருக்கிறது தான். ஹார்மனைஸ் அந்த மீனிங் தான். ஸோ ஹார்மனைஸ். வேற என்ன சொல்லலாம்? பீஸ், நிறைய சொல்லலாம். இது நார்மலான ஒரு வார்த்தையா போயிடும். நமக்கு வேண்டியது வந்து கன்சிலேட்னாலும் சமரசம் தான், ரீகன்சைல்னாலும் ரீயுனைட் அப்படிங்கிறது தான். அப்போ ஆன்டனிம்ஸ்ல வந்துட்டு சமரசமா போக மாட்டாங்க. ஒரு ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. டிஸ்அக்ரிமெண்ட், டிஸ்அக்ரி, இதெல்லாம் வந்து ஆப்போசிட்ஸ். ஸோ ஃபோர்த் அவ்வளோதான், இதான் கடைசி. ஸ்மாதர், SMOTHER. ஸ்மாதர் அப்படிங்கிறது என்ன சொல்றது? ஒருத்தவங்களை வந்து மூச்சு திணற செய்யறது, சோக் பண்ற அளவுக்கு கழுத்தை பிடிச்சி நெருக்கிறது, அவங்கள தான் ஸ்மாதர்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்கிள், STRANGLE, சோக், ஸ்ட்ராங்கிள், சோக், கழுத்துல அப்படியே பிடிச்சு அமுக்குறது, மூச்சு விட முடியாம பண்றது, அதுதான். இப்போ இதுக்கு ஆன்டனிம்ஸ் பார்த்துட்டா வென்டிலேட், காத்தோட்டமா இருக்கிறது, அவ்வளவுதான். வென்டிலேட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வேணா அதுக்கு சொல்லலாம். 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆக்சுவலி எடுத்துட்டு வந்திருக்கேன். தே த்ரெட்டன்ட், பயமுறுத்துறாங்க. தே த்ரெட்டன்ட் டு ஸ்மாதர் மை அங்கிள் வித் பிளாஸ்டிக் பேக்ஸ். மூஞ்சில பிளாஸ்டிக் பேக் போட்டு மூச்சு திணறி சாகடிச்சிருவேன் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. இது நார்மலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஸ்மாதர் எழுதியிருக்கேன்.
இப்போ நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, தி ஃபாரின் டெட் இது ஒரு எக்ஸாம்பிள். தி ஃபாரின் டெட் ஆஃப் இந்தியா இஸ் பிகினிங் டு ஸ்மாதர் த ரிஃபார்ம் ப்ராசஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து கொஸ்டின் வந்து இப்படிதான் இருக்கும். இப்போ ஸ்மாதர்னா என்னன்னு தெரியலனாலும் இந்த கொஸ்டினை வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா டெட்டுனா கடனுன்னு தெரியும். அப்போ டெட் ஆஃப் இந்தியா என்ன டெட்டு? ஃபாரின் டெட்டு. இந்தியாவுடைய ஃபாரின் கடன், இந்தியாவுடைய வெளிநாட்டு கடன் இஸ் பிகினிங் டு ஸ்மாதர். சரி, என்னன்னு தெரியல. த ரீஃபார்ம் ப்ராசஸ். ரீஃபார்ம் அப்படின்னா என்னது? மாத்துறாங்க, சேஞ்சஸ் கொண்டு வராங்க, என்ன சொல்றது, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க நிறையா. அதான் ரீஃபார்ம்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. அப்போ ஒரு கடன்ங்கிறது நெகட்டிவான ஒரு வார்த்தை, அதுக்கு மாற்றம் பண்றதுங்கிறது ஒரு பாசிட்டிவான வார்த்தை. இப்ப இது 2யும் சொல்லுதுன்னா, அப்ப கடன் வாங்குறதுங்கிறது அது பிகினிங்கா ஸ்டார்ட் பண்ணுது. என்னது? நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை குடுக்குது, நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுல அப்படின்னு. இப்படின்னு எடுத்துக்கிட்டு ஸ்மாதர வந்து ஒரு நெகட்டிவான வார்த்தைங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் தான். பட் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து அதுக்கு ஒரு வார்த்தை வேணும். ஆ இது எப்போ நமக்கு கஷ்டமாகும்னா, நமக்கு குடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல வந்து நமக்கு எதுவுமே தெரியலங்கிறப்ப தான் பிரச்சனையாகும். அங்க வந்து ஸ்ட்ராங்கிள் இருக்கு, இல்ல வேற வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா பிரச்சனையாகும். ஸோ அர்த்தமே தெரிலனாலும் சில இதுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது என்ன சொல்லுது? நம்மளுடைய கடன் வந்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வந்து போக முடியாம தடுக்குது. மூச்சு திணற அளவுக்கு நம்ம வந்து ஒரு பிரச்சனையில இருக்கோம். கடன் பிரச்சனை இருக்கு இந்தியாவுக்கு. அந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்கியிருக்கோம்னு எல்லா மீனிங்கும் இந்த இடத்துல வந்து நமக்கு வருது. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு முடிச்சிட்டோம். இதை அப்படியே கட கட கடன்னு பார்த்துடலாம். இங்க இங்க வந்த நிறைய எக்ஸாம்பிள்ஸோட vocab வேர்ட்ஸ் வந்து நமக்கு மேல வரும். அது வர்றப்போ வந்து இது நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல அப்படிங்கிறது பார்ப்போம். பிகாஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது தான் நம்ம படிக்கிறதுல சரி ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படிங்கிற எண்ணம் வருது. ஸோ அப்ஸ்ட்ரூஸ்னா புரியல, இன்காம்ப்ரிஹென்சிபிள், எனிக்மேட்டிக், ஹிஸ்டோரிக், அப்ஸ்கியூர், கிரிப்டிக். அப்ப ஆண்டனிம்ஸ் வெளிப்படையா தெரியுது எல்லாமே. ஆப்வியஸ், எவிடென்ட், அப்பேரண்ட், டிஸ்டிங்க்ட், லூசிட். ஹாரண்டஸ் ஹாரரா இருக்கு, டெரிபிளா இருக்கு, அன்பிளசன்ட், ட்ரெட்ஃபுல், ஃப்ரைட்ஃபுல், அப்பேலிங், கிறிஸ்லி. ஆப்போசிட் அப்போ இல்ல பிளசண்டா இருக்கு, காமா இருக்கு, கம்ஃபர்ட்டா இருக்கு, கன்சோல் பண்ற மாதிரி இருக்கு, பாசிஃபையிங், இம்மோலேஷன் வலி கொடுக்கறது, ஆஃபரிங், ஆப்லேஷன். ஆன்டனிம்ஸ் உயிர்ப்பிச்சு வர்றது, ரிவைவிங், ரீவைட்டலைசிங், இன்விகோரேட்டிங். கிரீவஸ்னா சிவியர், சீரியஸ், ரொம்ப ஹர்ட்ஃபுல், கிரிட்டிக்கலா இருக்கு, அஃப்ளிக்டிங், அகனைசிங். அப்போ ஆப்போசிட்ல ரொம்ப காமா இருக்கு, அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாட் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா நாட் இம்பார்ட்டன்ட்கான வார்த்தை தான் ட்ரிவியல், வினயல். அடுத்த ஹிடியஸ்னா ரொம்ப நல்லா இல்லைன்னு அவங்க மறைஞ்சுக்கிறாங்க, ஹைடு பண்ணிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சிருக்கேன். ஹிடியஸா. டிஸ்கஸ்டிங், ஆஃபுல், மிசரபிள், சாரி மிசரபிள் வராது, அபாமினபிள், டிஸ்பிகபிள். அப்ப ஆப்போசிட்ஸ்ல வந்து ரொம்ப அழகா இருக்காங்க. அப்பீலிங், பிளசன்ட், டிலைட்சம், அல்லியூரிங். அல்லியூரிங்னா அழகா இருக்காங்க. ஹாட்டி, நாட்டி. ரொம்ப நாட்டியா இருக்காங்கன்னா லைக் அவன் தான் பெருசுன்னு நினைக்கிறான். ஸோ அரகண்டா பிஹேவ் பண்றான். சுப்பீரியரான ஒரு ஃபீல். அரகண்ட், சூப்பர்சிலியஸ், கன்சீட்டட். ஆப்போசிட்ல ரொம்ப ஹம்பலா இருக்காங்க, டவுன் டு அர்த்தா இருக்காங்க, மாடஸ்ட், அன்பிரட்டன்டியஸா. பிரிட்டன் பண்ண மாட்டாங்க, ஒன்று நடக்காத ஒன்று நடந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அன்பிரட்டன்டியஸா. ஹேப்லெஸ்னாலே ஹோப்லெஸ் அண்ட் ஹெல்ப்லெஸ் அதே மாதிரி வருது. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். ஹெல்ப்லெஸ்ஸா இருக்குன்னா இட் இஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட், லக்கி, மிசரபிள், ஜினெக்ஸ்ட். அப்போ ஆப்போசிட்ல ரொம்ப பிளஸ்டா இருக்கிறது, ப்ராஸ்பரஸ், ஃபார்ச்சுனேட். இம்பசைல்னா ரொம்ப முட்டாள்தனமா ஒரு மாதிரி அவேர்னஸே இல்லாம இக்னரண்டா இருக்கிறது, இக்னரமஸ். டிம் விட் அப்படிங்கிறது இப்படி அறிவு இல்லாம இருந்தா வாழ்க்கை மங்கிட்டே போகும், ஞாபகம் வச்சிருக்கேன், டிம் விட் அப்படின்னு. அப்ப ஆண்டனிம்ஸ்ல வந்து ரொம்ப நல்லா அறிவான பேசுறது, இன்டெலெக்சுவல், ரீசனபிள், ரேஷனல், செகேஷியஸ். இம்மியூர்னா என்க்ளோஸ்டா இருக்கிறது, கன்ஃபைன்டா ஒரு இதுக்குள்ள இருக்கிறது. என்கேஜ்னா நான் ஒரு கூண்டுக்குள்ள அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கேன். இன்கார்சரேட் அப்படின்னு கூட, காருக்குள்ள கன்ஃபைன்டா எல்லாத்தையும் மூடிட்டு உட்கார்ந்துருக்காங்க கதவெல்லாம் அப்படின்னு. ஸோ என்க்ளோஸ்டு, கன்ஃபைன்டு, என்கேஜ், இன்கார்சரேட், டீடைன். அப்போ ஆப்போசிட்ல ரொம்ப லிபரேட்டா இருக்காங்க. அப்போ ஏட்டுன்னு முடியுது, லிபரேட், எமான்சிபேட். இதை படிக்கும் போதே அடுத்த வார்த்தையும் சேர்ந்து வந்துட்டா நமக்கு அப்படியே மனசுல பதிஞ்சிரும். லிபரேட், எமான்சிபேட். அப்ப பாஸ், பாஸ்னா நிறுத்துற மாதிரி தான். அப்போ ஹால்ட் பண்றது, வேற வழி இல்லை, அங்கேயே நிக்க வேண்டியதுதான். டெட் எண்ட், டெட் லாக். செக்ல சொல்ற கடைசி இது ஸ்டேல்மேட். செக் வச்சுட்டேன் அப்படின்னா ஸ்டேல்மேட். அப்போ ஆப்போசிட்ல வந்துட்டு இல்ல இல்ல முடியல, இது இன்னும் இழுத்துட்டு தான் போகுது, கேரிங் ஆன், ரினிவல், ரிசம்ஷன். எல்லாம் ஆப்போசிட்ஸா.
அடுத்து லெஜெண்ட்னா 2 வகை இருக்கு. சாரி 2 மீனிங் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்டார், செலிபிரிட்டி நமக்கு தெரிஞ்சது. இன்னொன்னு ஒரு கதையோட தொகுப்புன்னு சொல்றதும் லெஜெண்ட் தான். தி லெஜெண்ட் ஆஃப் ராமா அப்படிங்கிறது வந்து ராமனோட கதை தொகுப்புங்கிறது. ஸோ இதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு நோனன்டிட்டி அப்படின்னா, ம் ஒரு இதுல இருப்பாங்க. பட் எதுவுமே செய்யாம இருக்கிறது. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம்ல இருக்காங்க அப்படின்னா, மத்தவங்க விளையாடுறத பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க போய் விளையாட மாட்டாங்க. சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாரி இருக்கிறது நோனன்டிட்டி. ஆப்லிவியன் அப்படிங்கிறது இப்போ ஒரு லெஜெண்ட்னா எப்படி இருப்பாங்க? ஆப்லிவியன்ங்கிறது வந்து நம்மளோட ஸ்டேட் ஆஃப் ஒரு மைண்ட். நம்மள யாரும் கண்டுக்கல. நம்ம வந்து அவங்க பேசுற லெவலுக்கு பெருசா ஒண்ணும் பண்ணல. இந்த மாரி எண்ணங்கள் கொண்டது தான் ஒப்ளீவியன். அப்ஸ்க்யூரிட்டி இப்ப இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா, நமக்கு ஒரு தெளிவின்மை இருக்கும். தெளிவா இல்ல. கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்ல இருக்கும். ஸோ அந்த அப்ஸ்க்யூரிட்டி. இந்த அப்ஸ்க்யூரிட்டி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அப்ஸ்ட்ரூஸ், இன்காம்ப்ரிஹென்சிபிள், எனிக்மேட்டிக்லாம் பார்த்தோம்ல. அங்க ஒரு அப்ஸ்க்யூர் வரும். இதுதான் அது. இன்கம்பன்ட் அப்படின்னா பிரசன்ட்ல இருக்கிறது. எக்ஸிஸ்டிங்ல இன்கம்பன்ட் பிரைம் மினிஸ்டர்னு பேப்பர்லலாம் வரும். எக்ஸிஸ்டிங் ரெய்னிங்னா இப்போ பிரசன்ட்டா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க அது. இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. கண்டிப்பாக தேவை அப்படின்னு. அப்போ கம்பல்சரி, ஆப்ளிகேட்டரி, ரெக்விசிட். இப்போ ஆப்ளிகேட்டரி, ரெக்விசிட் மறக்கும். ஸோ இதுக்கு ஒரு சென்டென்ஸ் படிச்சிருக்கோம். டு கெ இட் இஸ் ஆப்ளிகேட்டரி டு கெட் லைசன்ஸ் பிஃபோர் யூ டிரைவ் அ கார். ஆப்ளிகேட்டரினா கண்டிப்பா நெசசரி லைசன்ஸ் வாங்க நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ரிக்வசிட்னாலே ரிக்வசிட் ஸ்கில்ஸ் நீடட் ஃபார் த ஜாப். இந்த பர்ட்டிகுலர் ஜாபுக்கு கண்டிப்பா இந்த ஸ்கில்ஸ் வேணும். ரிக்வசிட் ஸ்கில்ஸ் நீடட் ஃபார் த ஜாப் அப்படின்னு அதை படிக்கும் போதே சென்டென்ஸா படிச்சிடணும். அப்போ வந்து ஆப்போசிட்ல வந்துட்டு அப்படிலாம் தேவையில்லைங்க. ஆப்ஷனல் தான். வாலண்டரியா பண்ணணும்னா பண்ணலாம் அப்படின்னு. இன்செசன்ட் அப்படின்னா நிக்காம போய்க்கிட்டே இருக்கிறது. கன்டினியூஸ், கான்ஸ்டன்ட், சீஸ்லெஸ், டெர்மினேட்னா எண்ட், இப்ப இன்டெர்மினேட். அபேட்டிங் அப்படின்னா அபேட் அப்படின்னா வந்துட்டு குறையிறது. அன்அபேட் அப்படின்னா குறையாம இன்டென்ஸா போய்க்கிட்டே இருக்கிறது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா அபேட்னா என்னன்னு தெரியணும். வி வில் ஹாவ் டு வெயிட் ஃபார் த ஸ்டார்ம் டு அபேட். இந்த புயல் நிக்கிற குறையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்ப அபேட்டுக்கு ஆப்போசிட் அன்அபேட்னு எழுதணுங்க. ஆன்டனம்ஸ் அப்போ கண்டினியூஸ்லாம் கிடையாது. டிஸ்கண்டினியூஸ். அப்பப்ப பீரியாடிக்கா நடக்கிறது அக்கேஷனல். இன்ஸ்டிகேட்ட பார்த்தாலே இன்வெஸ்டிகேட்ன்னு ஞாபகம் வருது. நம்ம பண்ற ஒரு செயலுக்கு தான் நமக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வருவாங்கன்னு ஞாபகம் வச்சிருக்கேன். பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு. பாசிட்டிவ் வந்துட்டு இனிஷியேட் நம்ம தான் ஸ்டார்ட் பண்றோம் அந்த பிரச்சனையவே. அப்ப இனிஷியேட், லான்ச், ஆக்டிவேட், ஜெனரேட்ன்னு ஞாபகம் வச்சிருக்கேன். ஆப்போசிட்ங்கும்போது நம்ம தூண்டி விடுறது, ட்ரிகர் பண்றது, ஸ்டிமுலேட் பண்றது, ப்ரவோக், இன்ஃப்ளூயன்ஸ், இன்சைட் இதெல்லாம் ஆப்போசிட்ஸ். அப்ப ஆன்டனம்ஸ்ல வந்துட்டு அப்படிலாம் இல்லாம நம்ம நம்ம வேலைய பார்த்துட்டு கண்ட்ரோல்டா நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கிறது. அப்ப கர்ப், கன்ஸ்ட்ரெயின் நம்ம காமா இருக்கிறது சூதிங் அப்படிங்கிறது ஒரு மியூசிக் கேட்டா எப்படி அமைதியா இருப்போம்ல, சூதிங். ட்ராங்குலைஸ் அப்படிங்கிறது இந்த ட்ரக் எல்லாம் போட்டு அன்கான்ஷியஸ் பண்றது. அதுதான் வந்து லைக் அவங்கள காம் பண்றது. ட்ராங்குலைஸ்ங்கிறது. இன்ஹிபிட்னா பிரிவென்ட் பண்ணிடுறது. பிரச்சனை ஆகாம பிரிவென்ட் பண்றது. பிரிடில் அப்படிங்கிறது இந்த குதிரையோட முகக்கவசம். அதோட டிஸ்ட்ராக்ஷனை லிமிட் பண்றதுக்கு போடுறது. ஸோ பிரிடில், கர்ப், கன்ஸ்ட்ரெயின்ட், சூதிங், ட்ராங்குலைஸ் எல்லாமே. ஜைபுக்கு 2 வார்த்தை இருக்கு. 2 மீனிங் இருக்கு. ஒண்ணு இன்சல்ட் பண்றது, கிண்டல் பண்றது, மாக் பண்றது இதெல்லாம். இதுக்கு வேற வேற வார்த்தைகள் என்னன்னா டான்டிங் அப்படின்னு. இன்னொன்னு இந்த ஸ்னீர், ஜீர், ஸ்காஃப். ஸ்னீர், ஜீர், ஸ்காஃப் இது 3மே எப்படின்னா, ஒருத்தனை நான் மதிக்கவே இல்லடா உன்னையெல்லாம் நானு அப்படின்ட்டு நம்ம ஒரு வார்த்தையில அதை வெளிப்படுத்துறது. அதுதான் ஸ்னீர், ஜீர் அண்ட் ஸ்காஃப் அப்படின்னு. வாய்ஸ் கிராக் அப்படிங்கிறது ஒண்ணு பிடிக்கல, அதை டைரக்டா சொல்லாம சிரிச்சுட்டே அந்த விஷயத்த சொல்லிடுறது. அதான் வாய்ஸ் கிராக். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, 2 பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமை, அவங்க 2 பேரும் கேரக்டரும் கிட்டத்தட்ட சேம் ரிசம்பிள் ஆகுறது. ஹார்மனைஸ்னா 2 பேரும் ஒத்து போறது, ஒத்துணைந்து போறது அதான் அதோட மீனிங். கன்கார்ட், அக்கார்ட், கொராபரேட் 3மே வந்து கிட்டத்தட்ட 2 ஒரு கண்ட்ரி வந்து ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்றது. இந்த மாரி இடத்துல யூஸ் பண்றது தான் கன்கார்ட், அக்கார்ட், கொராபரேட். கன்ஃபார்ம் டூ அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ மதிச்சு அதுக்கு ஒத்திசைத்து போறது தான் வந்து கன்ஃபார்ம் டூ. அபைட் பை த ரூல்ஸ் அப்படிம்பாங்கல்ல அதான். அடுத்து என்டாங்கிள்டு. டேங்கிள்னு ஒரு படம் இருக்கும். ரப்பன்சல் அவ்ளோ பெரிய முடி போட்டுட்டு இருப்பாங்க. அது வந்து சிக் ஆயிருச்சுன்னு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். அந்த படம் பேருமே டேங்கிள்டு தான். ஸோ டேங்கிள்டு, என்டாங்கிள்டு எல்லாம் ஒண்ணு தான். அப்ப அவ்ளோ பெரிய முடி இருக்கும்போது இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நாட் முடிச்சு விழுந்துரும். ட்விஸ்டட், ராவல்டு, இன்ட்ரிகேட். அப்ப ஆப்போசிட் அப்பல்லாம் இல்ல. இங்க ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட், இங்க ராவல்டு இருக்கும்போது அங்க அன்ராவல்டு வருது. விஷியஸ் இதுதான் பார்த்தோம் நம்ம. விஷியஸையும் பழி வாங்குறதையும் சேர்த்தோம். என்ன பார்த்தோம்? இட் வாஸ் அ விஷியஸ் ஆக்ட் ஆஃப் ரெட்டாலியேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ விஷியஸ்னாலே வயலண்ட், க்ரூவல், ஃபெரோஷியஸ், மெர்சிலெஸ், ரூத்லெஸ், பார்பரிக், சாவேஜ். ஸோ பார்பரிக்ங்கிறது ரொம்ப அந்த பிரிசன்ல பனிஷ்மெண்ட்லாம் பயங்கரமா கொடுக்கும்போது அந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்பரிக் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல. அந்த வார்த்தை எனக்கு அந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. சாவேஜ்ங்கிறது ரொம்ப இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் வரும். இட்ஸ் சாவேஜ் போல்டா ஒரு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க.
அதெல்லாம் வந்து சாவேஜ் ரிப்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஹார்ஷா, போல்டா அந்த மாதிரி. அப்ப ஆண்டனிம்ஸ் வந்துட்டு அப்பல்லாம் இல்ல. ரொம்ப இலகுன மனசு, ரொம்ப சிம்பத்தி, டெண்டர் ஹார்ட்டட், சிம்பத்தி, பினைன் டியூமர்ன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டினால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு. ஸோ இதுதான் பினைன் டியூமர். அல்லீவியேட்டட் அடிக்கடி எக்ஸாம்ல வரும். ரெடியூஸ் பண்றது. நான் ஒரு ட்ரக் கொடுத்தேன். இட் இஸ் அல்லீவியேட்டிங் ஹிஸ் பெயின் அப்படின்னா நம்ம வந்து எலிவேட்டுங்கிற மாதிரி நமக்கு ஞாபகம் வரும். பட் ஆக்சுவலி அது கிடையாது. இட் இஸ் அல்லீவியேட்டட்னா குறைக்கிறது. பெயினை வந்து குறைக்குது இந்த ட்ரக் போட்டனால அப்படிங்கிறது மீனிங். அடுத்த ஜியோபார்டி அப்படிங்கிறது வந்து ரிஸ்க், டேஞ்சர், பெரில். இது 3 தான். ரிஸ்க்கு இன்னொரு வார்த்தை தான் பெரில். பெரில் வச்சு இம்பெரில்மெண்ட் சொல்லிடலாம். டேஞ்சர் வச்சு என்டேஞ்சர்மெண்ட்ங்கிறத சொல்லிடலாம். அப்போ ஆப்போசிட்ல சேஃப்டி அண்ட் செக்யூரா இருக்கிறது. ப்ரோ பீட் இதை நான் ஞாபகம் வச்சிருக்கிறது என்னன்னா, நம்ம ஆக்சுவலி இதுக்கு மீனிங் சொல்லிடுறேன். நம்ம யாரையாவது பயமுறுத்தி நமக்கான வேலைய வாங்கிக்கிறது. கிட்டத்தட்ட இப்ப நம்ம தம்பி, அண்ணனெல்லாம் வந்து அம்மாட்ட சொல்லிருவேன் அப்படின்னு, இல்ல அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நமக்கான வேலைய வாங்கிக்கிறோம். கிட்டத்தட்ட புல்லி பண்ற மாதிரி தான் அது. ப்ரோ பீட் அப்படிங்கிறது பிளட்ஜென் ஃபர்ஸ்ட் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருவேன் அப்படின்னு. ஸோ பிளட்ஜென் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். வார்த்தையா படிச்சிடணும். ப்ரோ பீட் அப்படின்னா பிளட்ஜென், புல்லி, கம்பல் பண்றது, கோஎர்ஸ் ப்ரெஷர் போட்டு பண்ண வைக்கிறது, இன்டிமிடேட் பண்றது. அப்போ ஆண்டனிம்ஸ்ல வந்துட்டு அப்பெல்லாம் இல்லை, அவங்களை கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறது. காம், கம்ஃபர்ட், கன்சோல், சோலேஸ், சேரப் பண்றது எல்லாமே. கிளீமெண்ட்னோடனே கிளீமெண்ட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா கைண்டான போலீஸ் ஆஃபீஸர். மர்சி, கைண்ட், ஃப்ரெண்ட்லி, லீனியன்ட், ஃபர்கிவிங், நம்மளை வந்து என்ன சொல்றது, மன்னிச்சிடுற குணம் இருக்கிறவங்க, பெரிய மனசுக்காரங்க, மெக்னானிமஸ். இதெல்லாம் இப்படிதான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். அப்படியே நான் ரிவைஸ் பண்றேன். மெக்னானிமஸ், ஜெனியல், டெம்பரேட். அப்ப ஆன்டனிம்ஸ்ல வந்து அப்பெல்லாம் இல்லை, ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்க. இங்க கிளீமெண்ட் வரும்போது அங்க இன்கிளீமெண்ட் வரும். இட்ஸ் அ ஸ்டர்ன் வார்னிங்னு ரொம்ப ஹார்ஷா சொல்லுவாங்க. கடைசி வார்னிங், இட் இஸ் அ ஸ்டர்ன் வார்னிங் அப்படின்ட்டு அது. ஸோ செட் 3. நோவிஸ் அப்படிங்கிறது புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம ஒரு ஜாபுக்கு போற அந்த பர்சன் தான் நோவிஸ்னு சொல்லுவாங்க. அப்ப நான் ஞாபகம் வச்சிருக்கிறது எப்படின்னா, அறிவே இல்லை நமக்கு, நோ வைஸ், அப்பதான் நோவிஸ், அப்பதான் போறோம் கத்துக்கிறதுக்கு. நோ வைஸ், நோவிஸ் அப்படி. அப்ப பிகினர், லேர்னர், ஒரு அப்ரெண்டிஸா ஜாயின் பண்றவங்க, இது எல்லாமே. புதுசா இருக்கிற வார்த்தை நியோஃபைட். ஸோ நோவிஸ், நியோஃபைட் ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப ஆண்டனிம்ஸ் ரொம்ப பெரிய ப்ரொஃபஷனலா இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஹி இஸ் அ வெட்டரன்னு சொல்றது இதெல்லாம். லக்ரேட்டிவ்னா லக் இருந்தா தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஞாபகம் வச்சிருக்கேன். அப்போ கெயின், ஃப்ரூட்ஃபுல், அட்வான்டேஜஸ், ரிவார்டு இது எல்லாமே. அப்ப ஆண்டனிம்ஸ்ல டிஸ்அட்வான்டேஜஸ், ஃபியூட்டைல். ஃபியூட்டைல்ங்கிறது இது பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த ஒரு இதுதான் வந்து ஃபியூட்டைல். சூப்பர் சீட் இதுதான் கீழே பார்த்தோம். சூப்பர் சீட் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்றது. சூப்பர் சீட் இதை தாண்டி போகுது, இப்ப ரீப்ளேஸ் ஆகுது. இதுக்கு ஓவர் த்ரோ, அவுட் ஸ்டெப் இதெல்லாம் கூட சொல்லிருவோம். ஓவர் த்ரோங்கிறது கூட ரிமூவ் பண்றது. ஒரு பொசிஷன்ல இருந்து ஒருத்தவங்களை எடுத்துடுறாங்கன்னா கூட ஓவர் த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ளண்ட்ங்கிறது தான் இங்க புது வார்த்தை. ஸோ சப்ளண்ட்டுக்கு ஒரு சென்டென்ஸ் படிச்சோம். பிரிண்டட் புக்ஸ் வில் சூன் பி சப்ளண்டட் பை இ புக்ஸ். இதை தான் நான் கீழே சொல்லியிருந்தேன். சப்ளண்ட், சூப்பர் சீட் அப்படின்னு. அடுத்த ஆப்போசிட்ஸ் இருக்கு. அப்ப ஆப்போசிட் வந்துட்டு ரீப்ளேஸ்லாம் பண்ணாது. இதுதான் இன்னும் நீடிச்சு போயிட்டே இருக்கும். சஸ்டெயின் ஆகும். அப்ஹோல்டுனா அப்படி பிடிச்சு வைப்போம். நான் ஹோல்டு பண்ணிக்கோ, நல்லா பிடிச்சிக்கோ, அப்ஹோல்டு, அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு. அட்யூன் அப்படிங்கிறது இந்த டியூனுக்கு இணைஞ்சு போறதுன்னு ஞாபகம் வச்சிருக்கேன். அப்பனா வந்து எந்த ஒரு நமக்கு வேறுபாடும் இருக்காது. பீஸ்ஃபுல்லா நம்ம வந்து அத ஒரு மனசோட பண்றது. அப்ப ஹார்மனைஸ், அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் ஆயிக்குவோம், அடாப்ட் ஆயிக்குவோம். அது ஒரு சீக்வென்ஸ்ல இருக்கிறது. சின்க்ரனைஸ், இது எல்லாமே. அப்போ அரேஞ்சுங்கிறது ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு சீக்வென்ஸா இருக்கு. அப்போ ஆப்போசிட்ல வந்து டிஸ்அரே, ஒரு டிஸ்ரப்ட் ஆகுறது, டிஸ்ஹார்மனைஸ், இது எல்லாமே ஆப்போசிட்ஸ். பெர்ஸ்பிகாசிட்டிங்கிறத பார்க்கும்போதே பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வருது. நம்மளோட வியூகம். நமக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குங்கிறத வச்சுதான் நம்மளோட வியூகம் இருக்கும். ஸோ இன்சைட்ஃபுல்னஸ், அக்யூரேட்டா நம்ம கணிக்கிறது. அக்யூட்டி, இது சில இதுக்கெல்லாம் நான் கரெக்டான மீனிங்னு சொல்லல. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட அந்த இது அந்த மாதிரி சொல்றேன். இன்சைட்ஃபுல்னஸ், அக்யூட்டி, பர்செப்டிவ்னஸ். இப்ப பெர்செப்டிவ்னஸ்க்கு ஒரு சென்டென்ஸ். எனது இட் டேக்ஸ் பெர்செப்டிவ்னஸ் டு டெல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஒரிஜினல் அண்ட் த டூப்ளிகேட். ரொம்ப பெரிய அறிவு வேணும்ப்பா. இந்த ஒரு பெயிண்டிங் எல்லாம் ஒரிஜினலா, டூப்ளிகேட்டான்னு சொல்றதுக்கு. இந்த மாதிரி ஒரு 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 சென்டென்ஸோட படிச்சா ஞாபகம் இருக்கும். ஸோ பெர்ஸ்பிகாசிட்டிங்கிறது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்னு ஞாபகம் வச்சுக்கணும். பெர்செப்டிவ்னஸ், இன்சைட்ஃபுல்னஸ், அக்யூட்டி. அப்போ ஆப்போசிட்ல அந்த அளவுக்குலாம் இல்லை. ரொம்ப நம்ம ஒரு மாதிரி டல்லான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கலாம். டல்னஸ், இம்பசைல், அறிவே இல்லை. முன்னாடி படிச்சோம்ல இம்பசைல். ஃபூல், இக்னரமஸ், டிம்விட், அதான் இம்பசைல். அப்டியூஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோ லேர்னர் மாதிரி. அவங்களுக்கு எல்லாமே ஸ்லோவா தான் புரியும். குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஸ்லோ டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்த டிஸ்பொசிஷன், இதுல இருந்து மாறி வைக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப அரேஞ்ச்மெண்ட், அந்த பொசிஷனை மாத்துறோம். அரேஞ்ச்மெண்ட், சீக்வன்ஸ், சீரீஸ், அலைன்மெண்ட் எல்லாமே. இன்னொன்னு டிஸ்பொசிஷன்னா டிஸ்போசல்.
டிஸ்போசல், டிஸ்கார்ட், டம்ப் பண்றது, ஸ்கிராப் தேவையில்லாதது. இன்னொரு ஒரு டிஸ்போஷன் ஒரு ஒரு மீனிங் இருக்கு. என்னன்னா, நம்மளோட பிஹேவியர், ஆட்டிட்யூட், நம்மளோட மென்டாலிட்டியும் டிஸ்பொசிஷன்னு சொல்லலாம். லாஸ்ட்டா ஒண்ணு இருக்கு. என்னன்னா, நமக்கு எது மேலயாவது ஒரு அஃபெக்ஷன் இருக்கு. அத சார்ந்தே நம்ம பேசுறது. ஒரு 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 இதா பேசுறது. 2 இது இருக்கு அப்படின்னா, எப்பவுமே நமக்கு இத பத்தியே தான் பிடிக்கும். இத பத்தியே தான் பேசுவோம். ஒரு சைடா சாயிறது. அஃபெக்ஷன், அ டைனி இன்க்ளினேஷன். இதுல வந்து டெம்பரமெண்ட்ன்னு அந்த பிஹேவியர்ல ஒண்ணு அந்த வார்த்தை நமக்கு மறக்கும். 3 ஒன் பிஹேவியர், ஆட்டிட்யூட், மென்டாலிட்டி, டெம்பரமெண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும் அத. இதுக்கு சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன். ஹி ஹாஸ் அ டிஸ்பொசிஷன் டு கம்ப்ளைண்ட் அபவுட் ட்ரிவியல் மேட்டர்ஸ். ட்ரிவியல்னா மேல பார்த்தோம். நாட் இம்பார்ட்டன்ட், வெனியல் அப்படின்னு. இப்ப தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு கூட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவருக்கு இருக்கு. ஒரு பிஹேவியர் அவர்ட்ட இருக்கு. ஒரு மென்டாலிட்டி இருக்கு. டிஸ்பொசிஷன் அப்படின்னு. இன்னொரு எக்ஸாம்பிள். ஐ am finished with planning the disposition of events at my bro's wedding. இங்கே டிஸ்பொசிஷன் அப்படிங்கிறது அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ற அந்த பிளானை வந்து நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு. காண்டிமெண்ட் அப்படிங்கிறது ஃபுட்டுல ஏதாவது போட்டு அந்த ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்றது தான் காண்டிமெண்ட் அப்படிங்கிறது. சீசனிங் பண்றது, பீஸால ட்ரெஸ்ஸிங், இதெல்லாம் வந்து சினானிம்ஸ். இதுக்கு ஆண்டனிம்ஸ்லாம் கிடையாது. அப்பிடைட்டுங்கிறது நம்ம அந்த பசி, அந்த ஒரு தாகம், சாப்பிடணுங்கிற ஆசை, அதெல்லாம் ஹங்கர், கிரேவிங், அர்ஜிங், லாங்கிங், தர்ஸ்ட், தாகம் கூட கைண்ட் ஆஃப் அப்பிடைட் தான். அப்போ ஆப்போசிட்ல வந்து நிறைவா ஃபீல் பண்றது, சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கிறது. ஸோ சாட்டியேஷன் அண்ட் சட்டிட்டி. சாட்டியேஷன், சட்டிட்டி. ரிப்ளீஷன் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்துக்கணும். ரிப்ளீஷன். அடுத்து எக்ஸ் ஆர்பிடன்ட். அதுலயே இருக்கு. எக்ஸ் நிறைய, எக்ஸசிவா. ஸ்கை ஹை, இன்ஃப்ளேஷன், அதிக விலைவாசி, இன்ஃப்ளேஷன். இது ரீசனபிளே கிடையாதுங்க. ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு விலைன்னு சொல்றது. அன்ரீசனபிளா இருக்கு. எனார்மஸ். மான்ஸ்ட்ரஸ்ங்கிறது ஒரு வார்த்தையா போட்டிருக்காங்க. லைக் மான்ஸ்டர்னா ரொம்ப பெருசா இருக்கும்ல, அந்த மாதிரி மான்ஸ்ட்ரஸ். எல்லாமே அதிகங்கிற மீனிங்ல வர்றனால. அப்ப ஆண்டனிம்ஸ் ரொம்ப மினிமலா இருக்கு. இது ஒரு ரீசனபிள் பிரைஸ்ன்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் ஆண்டனிம்ஸ். பெர்ப்ளெக்ஸ் அப்படின்னாலே காம்ப்ளெக்ஸ் ஞாபகம் வரணும். ஸோ பெர்ப்ளெக்ஸ்னா காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்னு வந்துட்டாலே பசில். பசில்னாலே முடிச்சு அப்போ அந்த டேங்கிள்மெண்ட், என்டாங்கிள்ல படிச்ச எல்லா வார்த்தையும் இங்க போடலாம். நாட், ட்விஸ்டட், இன்ட்ரிகேட், எல்லாமே. அப்ப ஆண்டனிம்ஸ் ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கு. ஃபெசிலிட்டேட்டட். ஃபெசிலிட்டி நமக்கு எல்லாமே பண்ணி குடுத்துட்டா எல்லாமே ஈஸி ஆயிரும்ல. ஸோ ஃபெசிலிட்டேட்டட்னா டு மேக் சம்திங் ஈஸியர். ஸ்ட்ரீம்லைன்ட் அப்படிங்கிறதும் ஈஸி பண்றது. அப்ப புரொடக்ஷன் நல்லா பண்ணணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஈஸி வேஸ வந்து பிசினஸ் வந்து தேடிட்டு இருக்கு. தி பிசினஸ் இஸ் லுக்கிங் ஃபார் வேஸ் டு ஸ்ட்ரீம்லைன் த புரொடக்ஷன். புரொடக்ஷன வந்து ஈஸி பண்றதுக்கு, ஒரு எஃபிஷியன்ட்டா பண்றதுக்கு இந்த இந்த கம்பெனி வந்து என்னென்ன பண்ணலாங்கிற வழிகள தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அடுத்து இது ஃபுல்லா வந்து இடியம்ஸ். ஃபெதர்ஸ் ஒன்ஸ் ஓன் நெட். நம்ம ஒரு நெட் கட்டி அதுல வந்து மத்த பறவைட்ட இருந்து அந்த ஃபெதர பிச்சு நமக்கு அந்த அழகுபடுத்திக்கிறோமா வெளியில. ஸோ ஒரு நம்ம பொசிஷன்ல ஒண்ணு இருப்போம். அத மிஸ்யூஸ் பண்ணி இல்லீகலா நம்ம பெர்சனல் கெயின் பண்ணிக்கிறது தான் வந்து ஃபெதர்ஸ் ஒன்ஸ் ஓன் நெட். டர்ன் டர்ட்டில். ஆமைய வந்து அப்படி திருப்பி மேலாக்குல போட்டா அதனால திரும்பவே முடியாது. ஒரு அப்சைட் டவுனா மாத்திட்டா. அதே தான் இங்கேயும். அப்சைட் டவுன். டு கேப்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டு கேப்சைஸ்ங்கிற வார்த்தை மோஸ்ட்லி ஒரு ஷிப் பேஸ் பண்ணி வரும். த ஷிப் டர்ன்டு டர்ட்டில். அப்சைட் டவுனா திரும்பிருச்சு. த வெசல் கேப்சைசிங் அண்ட் சிங்கிங். வெசல்ங்கிறது இங்க ஷிப்பை தான் மீன் பண்ணுவாங்க. எழுதும் போது பேப்பர்லலாம் இந்த மாதிரி தான் வரும். ஸோ த வெசல் கேப்சைசிங், அப்சைட் டவுன் ஆகி மூழ்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஷிப்பு அப்படிங்கிற மீனிங். கிரீஸ் த பாம். பாம்னா நம்ம கை. அதுல வந்து ஆயில் மாதிரி கிரீஸ் போடுறது. அப்பனா என்ன, அது கையில வந்து காசு கொடுக்கறது, லஞ்சம் கொடுக்கறது. அதுதான் வந்து கிரீஸ் த பாம். புல் அ ஃபாஸ்ட் ஒன். இது என்னன்னா, சக்சஸ்ஃபுல்லி டிசீவ் சம்மன். ஒருத்தரை ஏமாத்திடுறது ஈஸியா. புல்ல ஃபாஸ்ட் ஒன்னுங்கிறது இப்போ ஒரு வேலை முந்திரி கொட்டை மாதிரி பண்றான்னா அவனுக்கு ஈஸியா வேலை, என்ன சொல்றது, வேலை வாங்கிக்கலாம், ஏமாத்திரலாம். அதுதான் புல்னா இழுக்கிறது. புல்ல ஃபாஸ்ட் ஒன் அப்படிங்கிறது ஈஸியா ஒருத்தரை ஏமாத்துறது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கிட்டா, டோன்ட் ட்ரை டு புல் அ ஃபாஸ்ட் ஒன் ஆன் மீ. ஐ நோ வாட் யூ ஆர் டூயிங். என்ன ஏமாத்தலாம் நீ பார்க்காத, எனக்கு நீ என்ன பண்றன்னு தெரியுது அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி தான் அடுத்த வார்த்தை. டு பிளே ஃபாஸ்ட் அண்ட் லூஸ். இதுவுமே ஒரு மாதிரி பொறுப்பில்லாம நடந்துக்கிற ஒரு பிஹேவியர்னு வச்சுக்கலாம். டு பிஹேவ் இன் அன் இர்ரெஸ்பான்சிபிள் டிசீட்ஃபுல் வே. டிசீட்ஃபுல்னா என்ன சொல்றது, ஒரு மாதிரி ட்ரிக்கியா, ஒரு மாதிரி மதிக்காம ஏமாத்திட்டு இந்த மாதிரி கேரக்டரை இருக்கிறத மீன் பண்றது தான் வந்து டு பிளே ஃபாஸ்ட் அண்ட் லூஸ். பிஹேவியரை சொல்றது இங்க. ஐம் நாட் சம் ஒன் ஹூ பிளேஸ் ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் வித் அதர் பீப்புள் லைஃப். மத்தவங்க வாழ்க்கையில வந்து லைக் பிரச்சனை ஆகுற அளவுக்கு ஒரு இர்ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிற பர்சன் நான் கிடையாது. ஸோ இங்க வந்து அதான் அந்த இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர்ங்கிறது இங்க கரெக்டான மீனிங்கா ப்ளே ஆகுது. கிளிப் ஒன்ஸ் விங். இப்போ ஒரு பறவையோட விங்ல கிளிப்பு போட்டுட்டோம்னா அதால பறக்க முடியாதுல்ல. அப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றது.
ஃப்ரீடமை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, இதெல்லாம் தான் மீனிங். புட் அ ஸ்போக் இன் ஒன்ஸ் வீல். கார் இருக்கு, அந்த வீல்ல ஒரு குச்சி மாதிரி இது பண்ணிட்டா என்ன ஆகும்? அது ஓடாது, கஷ்டமா இருக்கும், நின்றும். அப்போ ஒருத்தோட பிளான் வந்து ஸ்பாயில் ஆகுறது, இல்ல ஒரு விஷயத்தை இன்னும் நம்ம சிரமப்படுத்துறது, டு மேக் இட் டிஃபிகல்ட், இதெல்லாம் தான் மீனிங். ஒரு சென்டென்ஸ் எதுக்கு போட்டிருக்கேன். த சடன் ரெயின் ஸ்ட்ராம் ரியலி புட் அ ஸ்போக் இன் ஆர் வீல் ஃபார் அ பிக்னிக். பிக்னிக் போலான்னு இருந்த ஒண்ணுல இது ஒரு பெரிய என்ன சொல்றது ஸ்பாயிலிங்கா வந்து நடந்துருச்சு இந்த மழை. இது வந்து எங்களுக்கு பிரச்சனை குடுத்துருச்சு, போக முடியாம ஆக்கிருச்சு. ஸோ இந்த மீனிங்ல எல்லாம் வரும். நிப் இன் த பட். இது பட்டுங்கிறது ஃப்ளார் பூக்குறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பட், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல. அப்போ பிரச்சனைய ஏர்லி ஸ்டேஜ்லயே வந்து தடுத்து நிறுத்திடுறது, இல்லைன்னா இந்த முளையிலேயே கிள்ளி போட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நிப் இன் த பட்டுங்கிறது அதான், அப்சல்யூட்டா அதான் மீனிங். அ மேன் இல்லைன்னா விமன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது பெரிய ஸ்காலர்ஸ், ரைட்டர்ஸ் இவங்கள தான் வந்து அ மேன் இல்லைன்னா உமன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்டு. நோ ஸ்டோன் அன்டர்ன்ட், எந்த கல்லையும் திருப்பாம விட்டுறாத. இது வந்து நமக்காக சொல்லப்பட்டது. டு டூ எவ்ரி திங் பாசிபிள். எங்கெங்க என்னென்ன முயற்சி பண்ணலாமோ எல்லா முயற்சியும் நம்ம பண்ணி பாத்துறணும். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்குங்கிறப்போ இப்ப நம்ம படிக்கிறதுக்கான எல்லா இதையும் நம்ம பண்ணி பாத்துறணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நேத்து நான் பார்த்த ம், ஒரு ராசி பலன் காலையில பார்த்துட்டு இருந்தேன். அதுல இந்த கேமராடரிங்கிற வார்த்தை வந்துச்சு. அப்ப படிக்கும் போது எனக்கு தெரியாது. பட் அன்னைக்கு ஒகேப்லயே அந்த வார்த்தை இருந்துச்சு. ஸோ இது நேத்து போட்ட வீடியோ. இத பத்தி என்னன்னா அங்க பார்த்துக்கலாம். நம்ம வந்து இத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இம்ப்ரெசாரியோ அப்படிங்கிறது ஒரு கான்செர்ட், ஒரு ஈவென்ட் ஆர்கனைசரை தான் வந்து இம்ப்ரெசாரியோ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆர்கனைசர், ப்ரமோட்டர், கண்டக்டர், கண்ட்ரோலர் எல்லாமே. டு ஃபேன்சி ஒன் செல்ஃப். நம்மள நாமளே கற்பனையில இப்படி இருக்கிறதா நினைச்சு பாக்குறது. ராம் ஃபேன்சிட் ஹிம்செல்ஃப் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் ஹிஸ் கண்ட்ரி. அவன் நாட்டுக்காக அவன் விளையாடுற மாதிரி அவன் நினைச்சு பார்த்தான். காங்கிரிகேஷன் பார்த்தாலே வந்து கான்வகேஷன் மாதிரி இருக்கு, அதான் மீனிங்குமே. ஸோ நிறைய பேர் கேதர் ஆகுறது, கேதரிங் ஆஃப் பீப்புள். இது நிறைய வேர்ட்ஸ்ல சொல்லலாம். ஃப்ளாக், ஸ்வார்ம், பெவி, ஹர்ட், பேக், ஹார்ட், மாப், த்ராங், க்ரௌட். சர்டன் இதுக்கு மட்டும் எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன். அ ஃப்ளாக் ஆஃப் ஷீப், அ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அ ஹர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ், கோட்ஸ் கூட சொல்லுவாங்க. ஸ்வாம் ஆஃப் ஜேர்னலிஸ்ட். இந்த ஸ்வாம்ங்கிற வார்த்தை ஜேர்னலிஸ்டுக்கு மோஸ்ட்லி போடுவாங்க. ஏன்னா அங்க ஒரு மாரி கான்ட்ரோவர்சியா இருக்கும்ல. கொஞ்சம் சலசலப்பா இருக்கும். ஸோ ஸ்வாம் ஆஃப் ஜர்னலிஸ்ட் அந்த மாரி. கிரிக்கெட் டீம் வந்து வாஸ் மாப்டு பை ஃபேன்ஸ். அப்படியே சூழ்ந்துட்டாங்க, மாப்டு. அ ஹார்ட் ஆஃப் டூரிஸ்ட்ஸ் என்டர்ட் த மியூசியம். லைக் குரூப் ஆஃப் டூரிஸ்ட்ஸ். அடுத்து இம்பர்டினன்ட், இர்ரெலவென்ட். இம்பர்டினன்ட், இர்ரெலவென்ட். இர்ரெலவென்ட் வந்துருச்சுனாலே சம்மந்தம் இல்லாம நடந்துக்கிறது, ஒரு மரியாதை இல்லாம நடந்துக்கிறது, பொலைட்னஸ் இல்லாம இருக்கிறது எல்லாமே. இர்ரெலவென்ட் போட்டுட்டாலே இம்பொலைட், இல் மேனர்ட் வந்துரும். ஸோ இம்பர்டினன்ட், இர்ரெலவென்ட். இதுல வந்து நமக்கு இன் அப்ராப்ரியேட் போடுவோம். இன் ஆப்போசிட்ங்கிறது தப்புன்னு நினைப்போம். ஏன்னா அது ஏபிபின்னு வருது. பட் இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. இன் அப்ராப்ரியேட் மாதிரி இன் ஆப்போசிட்ங்கிற வார்த்தையும் இருக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்ஸ் பார்த்துட்டா ரொம்ப ஹம்பிளா இருக்கிறது. பெர்டினன்ட், ஜெனியல், டெம்பரேட். இப்போ ஜெனியல், டெம்பரேட்டுங்கிற வார்த்தை மேல ஆல்ரெடி நம்ம மெக்னானிமஸ், பெரிய மனசு, கிளீமென்ட் போலீஸ் ஆஃபீஸர்ல பார்த்திருப்போம். ஜெனியல், டெம்பரேட் அப்படிங்கிறதெல்லாம். லைக் ஃபர்கிவிங் எல்லாம் பார்த்திருப்போம்ல. மேல பார்த்தது அப்படியே தான் கீழ. பட் வேற ஒரு வார்த்தைக்கு வந்து அது வருது. இம்பர்டினன்ட்க்கு வருது. அங்க இருக்கிற எல்லாத்தையும் இங்கேயும் போட்டுக்கலாம். ஸோ வென்டட்டா இன்னைக்கு பார்த்தது தான் இதெல்லாம். ஸோ ரிவிஷன் இத நாளைக்கு சேர்த்து பண்ணிக்கலாம். இன்னைக்கு நெறைய டைம் போயிருக்கும். ஏன்னா ஒரு லாங் ரிவிஷன். கொஞ்சம் மெதுவாவே நான் பார்த்தேன் சென்டென்ஸோட. ஏன்னா நேத்து நம்ம ரிவிஷன் பண்ணல. அதனால. ஓகே. தேங்க் யூ.